ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர்ல குளிரோட சேர்ந்து மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. மோஸ்ட்லி எல்லா ஊர் பக்கமும் மழை இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயுமே வந்து செம குளிரு. காலையில எதை செஞ்சாலும் பரவாயில்ல, காலையில எதிர்த்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எந்த பிளானும் பண்ணாம இட்லி மாவை மட்டும் ஃபெர்மெண்டேஷனுக்கு எடுத்து வச்சுட்டு போய் தூங்கிட்டேன். அட்லீஸ்ட் லேட்டா எந்திரிச்சாலும் இந்த இட்லி மாவு நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில வீக்கெண்ட்ல யூஸ்வலா சின்ன வெங்காயம் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல உரிச்சு வைப்பேன். இந்த வாரம் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அந்த வேலை. அதனால காலையில காரக்குழம்புக்கான சின்ன வெங்காயம் உரிக்கிறதெல்லாம் வந்து செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோல கேக்குறீங்க, சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாமா ஒரு வாரத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் லைஃபை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காம சிம்பிளா பார்க்கணும்னு நினைக்கிறேன். காலையில எந்திரிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு டைம் இருக்காதனாலதான் வீக்கெண்ட்ல ரெடி பண்ணி வைக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு செய்யறதுக்கான டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா உரிச்சு செஞ்சுக்கோங்க. இல்ல இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறதெல்லாம் டைம் எடுத்துக்கிற வேலை, கொஞ்சம் முன்னாடி உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வீக் டேஸ்ல வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். யூசி இதுக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும், வெங்காயத்தை அப்படி ஸ்டோர் பண்ணக்கூடாது, காய்கறியை முந்தின நாள் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தாங்க, நிறைய பேர் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எல்லா வேலையும் செஞ்சாங்க. இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்ல நம்ம ஒருத்தங்களே எல்லா வேலையும் செஞ்சு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு லைஃப் ஸ்பேன் பத்தாது. அதனால ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் லைஃபை கூலா கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ப்ரீ பிளானிங் இருந்தா மட்டும்தான் நடக்கும். அதுக்காகவே இந்த வேலையை செய்ய வேண்டியதா இருக்கு. இது ஆரோக்கியமானதல்ல அப்படிங்கிற டாபிக் உள்ள போனோம்னா அது ஒரு பெரிய டிபேட்டுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற எந்த பொருளுமே வந்து கலப்படம் இல்லாமையோ இல்ல பூச்சிக்கொல்லிகள் இல்லாமையோ இல்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. சோ வீட்டுல செஞ்சு சாப்பிடுறோம் அவ்வளவுதானே தவிர இது 100% நம்ம வந்து நல்லதையே வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்குறோமா நம்மளும் சாப்பிடுறோமா அப்படிங்கிற டாபிக் வந்து யாருமே 100% எஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கும் லஞ்சுக்கு ஆகிற மாதிரி கத்திரிக்காய் காரக்குழம்பே செஞ்சுட்டேன். அந்த காரக்குழம்பு செய்யறதுக்கு ஆயில்ல ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கூடவே பொடி பொடியா அறுத்த சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே கத்திரிக்காயும் போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் உப்பு, கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் புளித்தண்ணியை சேர்த்துட்டு லாஸ்டா இறக்கறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தேங்காயில சோம்பு மட்டும் அரைச்சு ஊத்திட்டோம் அப்படின்னா சூப்பர்பான காரக்குழம்பு ரெடி. கூடவே சிம்பிளான முட்டைக்கோஸ் அண்ட் கேரட் போட்டு பொரியல் தான். ஒரு 2 ஸ்பூன் ஆயில்ல கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கேரட் அண்ட் முட்டைக்கோஸை வந்து தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். அந்த தண்ணியில இருந்து நல்லா வடிச்சு எடுத்து பேன்ல சேர்த்துட்டு அந்த தண்ணியிலேயே முட்டைக்கோஸ் வெந்தா போதும். எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்க்க வேண்டியதுல. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இறக்கும் போது ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ மட்டும் போட்டு இறக்கணும்னா சிம்பிளான பொரியல் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் காரக்குழம்பும் தான். இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது தோசை, இட்லி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா குழம்போடவே வேலை முடிஞ்சது. சட்னி அரைக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா வேலை இல்லை. எப்படியோ ஒரு வேலை மிச்சமாச்சு.